செய்தது போல சுவாமி அவதாரம் பண்ண போறார். தசரத சக்கரவர்த்தி அற்புதமான பெரிய சாம்ராஜ்யத்தை வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய மன்னனாக இருந்தாலும் பிள்ளை வரம் என்பது இல்லாத நிலையிலே இருந்தார். மங்களம் என்ப மனை மாட்சி, மற்றவன் நன்கலம் நன் மக்கள் பேரு என்று வள்ளுவ பேரால் தான் சொல்லுகிறார். எவ்வளவுதான் பெரிய பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஒரு குழந்தை செல்வம் வீட்டிலே இருக்க வேண்டும். உடனே தன்னுடைய குல குருவான வசிஷ்டரை அழைத்து நாம் என்ன செய்யலாம் என்று திட்டமிடுகின்ற பொழுது வசிஷ்டர் சொல்லுகிறார், புத்திர காமேஷ்டி யாகம் என்ற ஒரு யாகத்தை செய்கின்ற பொழுது உடனடியாக உனக்கு நல்ல மகப்பேறு கிடைக்கும் என்று சொல்ல வசிஷ்டருடைய அறிவுரைப்படி, தாய்மார்களை தவறா நினைச்சுக்க வேண்டாம், நிறைய திட்டமிட்டு இருந்தோம். நேரத்தை கருதி ரொம்ப சுருக்கமா இன்னைக்கு சொல்லிடணும். ராம அவதாரம்ங்கிறதுனால சொல்லிடுறோம். நாளைய தினம் இந்த கதை அப்படியே தொடரும். நாளைய தினம் சீதா தேவியினுடைய திருக்கல்யாணம், அடுத்த நாள் 3வது நாள் பாதுகா பட்டாபிஷேகம், 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று ஜடாயு மோட்சம், 5வது நாள் சொல்லின் செல்வன் அனுமானை பற்றி, 6வது நாள் சுந்தரகாண்டம், 7ஆம் நாள் ஸ்ரீ ராமர் பட்டாபிஷேகம் என்ற 7 நாட்கள் நாம் அழகான முறையிலே திட்டமிட்டு வைத்திருக்கிறோம். இந்த முதல் நாள் மட்டும் கொஞ்சம் திட்டமிடுதல் சிரமம் இல்லாதனால கொஞ்சம் வேகமா முடிச்சிடுறோம். தாய்மார்கள் தவறா நினைச்சுக்க வேண்டாம். அதனால வசிஷ்டருடைய குல குருவினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி ரிஷியசிரிங்கர் என்ற முனிவரை கொண்டு, இன்னும் சொல்ல போனால் யார் இந்த ரிஷியசிரிங்கர் என்று சொன்னால் தசரதருடைய மாப்பிள்ளை என்று சொல்லணும். அது ஒரு பெரிய கதை இருக்கு, நம்ம நாளைய தினம் அது தொடருவோம். அந்த ராமனுடைய சகோதரியார் சாரதா தேவி என்று ஒரு அம்மையார் இருக்கிறார். அவருடைய கணவர் தான் இந்த ரிஷியசிரிங்கர். இந்த ரிஷியசிரிங்கரை வைத்து அழகான முறையிலே புத்திர காமேஷ்டி யாகத்தை தசரதன் செய்கிறார். அந்த யாகம் முடிந்தவுடனே யாகத்தினுடைய இந்த ஹோம குண்டத்திலிருந்து ஒரு பூதம் புறப்பட்டு ஒரு கையிலே மண் கலையத்தோடு அன்ன பாயசத்தை மிக அற்புதமான முறையிலே கொண்டு வந்து தருகிறார்கள். தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய முதல் பட்டத்தரசி கோசலைக்கும், 2வது பட்டத்தரசி கைகேயிக்கும், 3வது பட்டத்தரசி சுபத்திரை மாதாவுக்கும் அழகான முறையிலே 3ஐயும் பிரித்து கொடுக்கிறார். இதுல ஒண்ணு என்ன ஒரு பெரிய லக்குன்னா, கடைசியா இருக்கிற அம்மாவுக்கு லக்கு போல இருக்கு சுபத்ரா தேவி அம்மாவுக்கு. இப்ப நாம சொற்பொழி கூட கடைசியா தானே பேசுறோம், அதனால நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைச்சா மகிழ்ச்சி தான். கடைசியா பேசுற பேச்சாளரை போல கடைசியாக பாயசத்தை கொடுத்த சுபத்ரா தேவி அம்மா ஒரு டம்ளர் சாப்பிட்டா, தசரதன் பார்த்தா இன்னும் மீது கொஞ்சோண்டு அதே இடத்துல சுபத்ரா தேவியினுடைய அந்த வயிற்றிலே இன்னொரு மகன் வர வேண்டும் என்று இறைவனுடைய உத்தரவு போல இருக்கு. அதே மண் கலையத்திலே மீண்டும் கொஞ்சோண்டு பாயசம் திருக்கண் அமுது இருக்கு. அவற்றை மீண்டும் தசரதன் அந்த சுபத்ரா அன்னைக்கு கொடுக்கிறான். கோசலை மாதா ஒரு டம்ளர், கைகை எண்ணெய் ஒரு டம்ளர் அன்ன பாயசம், சுபத்ரா மாதா மட்டும் கடைசியா பேசுற சிவகுமார் பேச்சாளரை போல 2 டம்ளர் பாயசத்தை பெறுகிறார். ஆகையால் இரட்டை குழந்தையை பெறுகிறான் என்று பார்க்கிறோம். இதே போல நம்முடைய பங்குனி மாசத்திலே ராமச்சந்திர மூர்த்தியினுடைய ராம நவமி திதியிலே புனர்பூசம் நட்சத்திரத்திலே ராமச்சந்திர மூர்த்தி அவதாரம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் என்று சொல்லுங்கள். ராமச்சந்திர மூர்த்திக்கு, ராமச்சந்திர மூர்த்திக்கு, ராமச்சந்திர மூர்த்திக்கு. அடுத்து அவருடைய தொடர்ச்சியாக 2வது கைகை அன்னையினுடைய திருவயிற்றிலே பரதாழ்வார் என்று சொல்லக்கூடிய பரதன் அவதாரம் செய்கிறார். புனர்பூசம், புனர்பூசம் பூசம் என்ற பரதனுடைய அந்த நட்சத்திரம். அடுத்தது லக்ஷ்மண சுவாமி ஆயுள்ய நட்சத்திரம். அதனை தொடர்ந்து சத்ருகணன் மக நட்சத்திரத்திலே 4 வேதங்களை போல அவதாரம் செய்கிறார்கள். இந்த 4 பேரும் ரிக்கேஜூர் சாம அதர்வண வேதத்தை போல அவதாரம் செய்து வசிஷ்டர் என்ற குல குருவிடத்திலே சென்று பாடம் பயில்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு பெரியோர்களே, இப்படி 4 பாடம் பயின்று எல்லா தியரி பிராக்டிகல் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. ஒரு நாள் தசரதன் தன்னுடைய அவையிலே அமர்ந்திருக்கிறார். ராமாயணம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்று சொன்னால், ராமன் கூட்டல் அயனம். ராமன் காட்டி அயனம் என்றால் வழி,
ராமன் காட்டிய வழி, ராமன் நடந்து சென்ற வழி என்று நாம் பல்வேறு வகையிலே இதற்கு பொருள் கொள்ளலாம். ஆக கம்ப ராமாயணம் என்றால் தமிழ் மொழியிலே கம்பன் காட்டிய வழி அல்லது ராமன் காட்டிய வழியிலே கம்பன் என்ற ஒளி டார்ச்லைட்டை வச்சுட்டு நாம அது பின்னால் செல்ல இருக்கிறோம் என்பதை சொல்லி, ராமன் அவதாரம் இன்றைய தினம் இந்த ஆடி மாசத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே நாம் சொற்பொழிவிலே அவதாரத்தை நிகழ்த்தி இருக்கிறோம். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அன்பு பெரியவர்களே, ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறார். எதற்காக? ராமனை நடையிலே நின்ற உயர் நாயகன் என்று கம்பன் சொல்லுகிறான். என்ன நடை என்றால் நடந்து செல்லுகின்ற நடை மட்டுமல்ல, ஒழுக்கம் என்பது அதற்கு மற்றொரு பொருளாக இருக்கிறது. போற்றுதலுக்குரிய வக்கீலையார் சொன்னாங்க, இந்த இடத்துல இந்த 16 கால் மண்டபத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல கம்பராமாயணத்தை புலவர் கீரன் ஐயா அவர்கள் இங்கே பேசினார்கள் என்று சொன்னார்கள். அதன் பிற்பாடு ஏதோ கச்சேரி எல்லாம் நடந்திருக்கு போல இருக்கு, நமக்கு அது தெரியல. ஆனால் சொற்பொழிவு எல்லாம் அங்கதான் உள்ள நடக்கும். ஆனால் இறைவனுடைய பெரிய திருவருள் பொருளுக்கு கீரன் ஐயா பேசிய இதே இந்த 16 கால் மண்டபம் வசந்த மண்டபத்திலே 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீண்டும் சிவகுமாருக்கு கம்பராமாயணம் பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது எல்லாம் வல்ல ராஜகோபால சுவாமியினுடைய திருவருள் என்றுதான் சொல்ல வேண்டும். சூட்டுக்கோள் பெருமானுடைய குருவருள் என்றுதான் சொல்ல வேண்டும். மண்ணை சிவனடியார் கூட்டத்தினுடைய ஆசீர்வாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே ராமருடைய இந்த கம்ப ராமாயணத்தை நாம் இங்கே தொடர்ந்து 7 நாள் செய்ய போகிறோம். தாய்மார்களும் பக்த கோடிகளும் நாளைய தினம் சரியா வந்துருங்க. 7 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிச்சிருவோம். இதே மாதிரி தாயார் வந்தாலும் அம்பாளுக்கு நம்மகிட்ட அப்பப்போ வந்து அம்மாவும் கதை கேட்டுட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அங்க லேட் ஆனிச்சுன்னா நம்ம சரியா 1 மணி நேரம் தான். நம்ம தமிழ் சொற்பொழிவுல 2 மணி நேரம் இல்லை, தாங்க மாட்டான். காலேஜ்ல பசங்களே கவனிக்க மாட்டாங்கிறான், ஓடி போயிடுறான். அதனால 1 மணி நேரம் தான் நம்முடைய சொற்பொழிவு என்பதை சொல்லி ராமச்சந்திரமூர்த்தியோட அவதாரம் இன்றைக்கு நகர்ந்திருக்கிறது. ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி அமர்ந்திருக்கிறார். ராமன் அற்புதமான இளைஞனாக இருக்கிறான். சுமந்தரர் அமைச்சரே, உடனடியாக சென்று ராமனை அழைத்து வாருங்கள். சுமந்தரர் அமைச்சர் போனார். ராமா, அப்பா கூப்பிடுறாருப்பா. அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறார் தர்பார் மண்டபத்துல. ராமன் அங்கிருந்து நடந்து வருகிறார். கொஞ்ச தூரம், அது ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கும் இல்லையா, 2 பக்கம் அமைச்சர்கள் எல்லோரும் புடைசூழ அமைந்திருக்கிறார்கள். தூரத்திலிருந்து ராமன் நடந்து வந்து, வணக்கம் தந்தையே, நான் என்ன பணிவிடை செய்ய வேண்டும், கட்டளை என்ன, ஆணையிடுங்கள் என்று ராமன் கேட்கிறான். ஒன்றுமில்லை ராமா, நீ போ என்று சொல்லுகிறார். மீண்டும் ராமன் அந்த செங்கமலம் நிற்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போறார். ராமா இவா, மீண்டும் தந்தை அழைக்கிறார் என்று வேகமாக நடையை அழகிய செங்கமலம் நடக்குவதை போல யானை நடை போல பீடு நடை போட்டு ராமச்சந்திரமூர்த்தி வருகிறார். கிட்டக்கே வந்து பார்த்த உடனே ஒன்றுமில்லை ராமா, நீ போ என்று சொல்கிறார். மறுபடியும் அவ்வளவு தூரம் நடந்து போய் விடுகிறார். ராமா நில், மறுபடியும் வா. திரும்பவும் வருகிறார், திரும்பவும் போகிறார். ஒரு 15 தடவை இந்த மாதிரி நடந்து போச்சு. இன்னைக்கு இருக்கிற பையன் அப்படி செய்வானா? அப்பா கூப்பிட்டா, அப்பா உனக்கு என்ன லூசா அப்பா, ஏன்னா வர சொல்றேன், ஏதாவது வேலை இருந்தாலும் சொல்லு, ஜாமான் வாங்கி தரணுமா என்னன்னு சொல்லு. நீ பாட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வர சொல்றேன், மறுபடியும் நடந்து போக சொல்றேன், திரும்பவும் என்ன எதற்காக என்ன நடந்து வர சொல்றேன் என்று சொன்ன உடனே கம்பன் சொல்லுகிறான், அந்த ராமனுடைய நடை அழகு இருக்கிறதே அதை பார்த்து பார்த்து பூரித்து போனாராம் தசரத சக்கரவர்த்தி. அப்பா சொன்னார் என்பதற்காக ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, எத்தனை முறை வேண்டுமானாலும் நடையிலே நின்ற உயர் நாயகன் என்று கம்பன் சொல்லுகிறானே, அந்த நடையிலே நின்ற உயர் நாயகனாக ராமச்சந்திரமூர்த்தி நடந்து நடந்து நமக்கு காட்டிய வழிதான் ராமாயணம். ராமன் கூட்டல் அயனம் என்று சொல்லி அதிலும் நாம் எவ்வாறு சிந்திக்க இருக்கிறோம்? வால்மீகியை தொட்டுக்கொண்டு சிவகுமார் பேசவில்லை, கம்பனை தொட்டுக்கொண்டு கம்பனுடைய பாடல்களை மையமாக வைத்து, இன்னும் சொல்ல போனால் காத்து நம்ம பக்கம் அடிக்குது, இன்னும் சொல்ல போனால் கம்பனுடைய பாடல்களை முதன்மைப்படுத்தி தமிழ் கலாச்சாரத்தோடு இந்த காற்று எப்போது நமக்கு ஜில்லென்று காற்று நம்மோடு கலக்கிறதோ, உண்மையாகவே இந்த சூழல் ரொம்ப அருமையா இருக்கு. வக்கீலனுக்கு ஒரு கரவொலி கொடுங்க, அவர் தான் படாத பாடுபட்டிருக்கிறார்.
அவருக்கு ஒரு கைத்தல் கொடுங்க. போட்டு என் போன் எடுத்தாலே ஒரு பயப்பட ஆரம்பிச்சிடும், ஐயோ தம்பி எதுக்கு போன் பண்றாரோ அப்படின்னு. அதனால அந்த அளவுக்கு இங்க கோயில ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஜில் என்று வருகின்ற காற்றை போல அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன இன்பமோ மனசுல என்று இளையராஜா பாடுவாரே, அதுபோல தென்றல் வந்து நம்மை தீண்டுகின்ற பொழுது இன்பம். அதே நேரத்திலே செவிகளிலே ராம 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 என்று ராமாயணத்துடைய கதையை கேட்பது அதைவிட இரட்டிப்பு இன்பம் என்பதை சொல்லி நாளைய தினம் வெங்கடேஷ் சுவாமிகிட்ட நேரடியாவே நான் கோரிக்கை வச்சுட்டேன். சுவாமி இங்க 6:55 கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலைகள் முடிப்பார். நாம் இங்க சரியா 7 மணிக்கு ஆரம்பிச்சு 7:55 8 மணிக்குள்ள நாளைய தினம் சீதாதேவி திருக்கல்யாணம் என்ற தலைப்பிலே நாம் உரையாற்ற இருக்கிறோம். தசரத சக்கரவர்த்தி அரண்மனையிலே அமர்ந்திருக்கிறார். ஒரு முனிவர் வருகிறார். அவர் பேர் விஸ்வாமித்திரர். தசரதருக்கு ஒரு பழக்கம் உண்டு, எது இருந்தாலும் முன்னாடி தானாகவே வாயை கொடுத்து வம்பிலே மாட்டிக்கொள்பவர் தசரத சக்கரவர்த்தி. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் தவிக்கின்ற கதாபாத்திரமாக தசரத சக்கரவர்த்தி இருக்கிறார். விஸ்வாமித்திர மகரிஷி வந்தவுடனே அவருக்கு நல்ல ஆசனம் கொடுத்து அவருக்கு பூஜை எல்லாம் செய்து, சுவாமி தாங்கள் எதை நாடி வந்திருக்கிறீர்களோ அவற்றை நான் உடனடியாக தருவேன். இன்னும் ஒண்ணு கேட்கவே இல்லை. அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? ஹோமத்துக்கு விறகு வாங்க வந்திருக்காரா, இல்ல நெய் வாங்கறதுக்கு வந்திருக்கிறாரா, இல்ல நெய் எடுத்துட்டு வான்னு நெய்யை எடுத்துட்டு வர சொல்லி வந்திருக்கிறாரா, இல்ல உதவி கேட்டு பணங்காசு கேட்டு வந்திருக்கிறாரா, எதற்கு வந்திருக்கிறார் என்று விஸ்வாமித்திர முனிவர் தெரியவில்லை. ஆனாலும் விஸ்வாமித்திர முனிவர் கேட்பதற்கு முன்பாகவே தசரத சக்கரவர்த்தி ஒரு வாக்கை கொடுக்கிறார். விஸ்வாமித்திர மகரிஷியே, நீங்கள் எதை கேட்டாலும் நான் உடனடியாக தருவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்த உடனே விஸ்வாமித்திர மகரிஷி கேட்க துவங்குகிறார். அவர் என்ன கேட்டார், நடந்தது என்ன என்பதை நாளைய தினம் வெள்ளி திரையிலே காண்க என்பதை போல நாளைய தினம் அவசியம் வாருங்கள். வெள்ளிக்கிழமை சீதாதேவியினுடைய திரு கல்யாணம் என்ற தலை கதை அப்படியே போகும்போது அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஒரு 7 நாட்களும் 1 மணி நேரம் நீங்கள் ராமனோடு வாழ போகிறீர்கள். ஆகவே மிகச்சரியாக வக்கீல் ஐயாவுடைய வழிகாட்டுபடி 7 மணிக்கு ஷார்ப்பா தொடங்கிடுவோம். 8 மணிக்கு 1 மணி நேரம் தான் எக்ஸ்பிரஸ் வண்டி மாதிரி அடிச்செறிஞ்சிட்டு ராமாயணத்தை 7 நாள்ல எங்க சுவாமி தயானந்தா கலை அறிவியல் கல்லூரி, மஞ்சக்குடி, குடவாசல் தாலுகா, திருவாரூர் மாவட்டம் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றது. எங்கள் கல்லூரியின் சார்பாக எனக்கு அடியனுக்கு இந்த பணியை நியமித்திருக்கிறார்கள். அந்த முதல்வர், எங்களுடைய கரஸ்பாண்டன்ட் சார், எங்களுடைய சேர்பர்சன் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டி ஸ்ரீமதி ஷீலா பாலாஜி மேடம் அவர்களுக்கு இந்த மன்னார்குடி மண்ணிலே நின்று கொண்டு இங்க தேங்க்ஸ் சொன்னா உங்களுக்கு போகுமா சார் கேட்காதீங்க. நம்ம பாலனை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு, அதனால போகும். அதனால இங்கிருந்து எங்களுடைய அத்தனை கல்லூரியில ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, தாய்மார்களே, பெரியோர்களே, தமிழுக்கு ஆதரவு கொடுங்கள். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு சீதாதேவி திருக்கல்யாணம். அனைவரும் வருக. கம்பனுடைய பாடல்களின் வழி தமிழ் தேன் பருக என்று சொல்லி எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல ராஜகோபால சுவாமியினுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி, செங்கமல தாயாருடைய திருவடியை வணங்கி இந்த சொற்பொழிவினை அடியேன் இன்றைக்கு அவசர நிலையிலே ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பிறப்பு அவதாரம் மட்டும் நடந்திருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்பு அளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லோரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.